உங்க வயசுலாம் தெரிஞ்சுக்கலாமா நானு? தெரிஞ்சுக்கலாம். அதான் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். 22. 22. சொன்னா பாத்துங்க பச்சை பொய். 22 வயசு தான் ஆகுதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு உங்களை பார்த்தா 22 மாதிரி இல்லையே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 19ல இருந்து 20 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீங்க சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 50,000 கொடுங்க. 50,000 ரூபாய் சம்பளமா? போதுமா உங்களுக்கு 50,000 ரூபாய்? போதும் போதும். நாங்க உங்களுக்கு 1,00,000 ரூபாய் தரலான்னு இருக்கோமே. போட்டா நல்லா தான் இருக்கும். அது என்ன, நீங்க வந்து நல்லா பாக்குறதுக்கு ஆளு எங்க ஸ்டைலா இருக்கீங்க, உங்களுடைய லுக் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா அடிக்கடி நீங்க என்ன கொஞ்சம் பாக்குறீங்க, அது எனக்கு தெரியுது. லிப்ஸ்டிக் போட்டுட்டு தான் நாளைக்கு வந்து நீங்க வந்து மாப் போடணும். ஓகே? எனக்கு சின்ன போல இருந்து நான் எந்த லிப்ஸ்டிக் போட மாட்டேன். கண்மை வைக்க மாட்டேன். நீங்க லிப்ஸ்டிக் எல்லாம் போட தேவையில்ல, லிப்ஸ்டிக் போட சொல்றேன். லிப்ஸ்டிக் தான் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. லிப்ஸ்டிக்கா? ஆமா சார். 2 பேர் வந்திருக்காங்க சார் இன்டர்வியூக்கு. அதில் ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 22லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கும் சார். சாரி கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு எங்கே தான் சார் இருக்காங்க, சின்ன பொண்ணு மாதிரி சிக்குன்ட்டு. இன்னொரு பொண்ணு பார்த்தீங்க, பொண்ணு இல்லை அது ஆக்சுவலி, பார்க்க ஆயா மாதிரி இருக்காங்க. பிளாக் கலர் சுடிதார் போட்டிருக்காங்க. ஒரு 60 வயசு தான் நினைக்கிறேன் சார். இன்டர்வியூ பண்ணிட்டுங்களா சார்? ஃபஸ்ட்டு அந்த எண்கள் கிட்ட பண்ணிடலாமா சார் இன்டர்வியூ? ஓகே சார். ஓகே ஓகே. சாரிம்மா, முதல்ல எங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் இந்த வேலைக்கு செலக்ட் ஆகிட்டீங்க ஓகேங்களா? இங்கே இருக்கிற ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்குக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு எங்களுடைய முதலாளி. உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? அதான் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேன். டிஸ்கோ ஜெயாவா? புதுசாக இருக்கு இந்த பேர், பரவாயில்லையே. உங்கள் வயசுலாம் தெரிஞ்சுக்கலாமா நான்? அதான் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். 22. சொன்னா பாத்துங்க பச்சை பொய். 22 வயசு தான் ஆகுதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு உங்களை பார்த்தா 22 மாதிரி இல்லையே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 19ல இருந்து 20 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி, நீங்க இந்த துடைக்கிறது, மாப் போடுறது, பாத்ரூம் கழுவுறது, இந்த ஹாமான் துளைக்கி வைக்கிறது, டீ கிளாஸ் கப்பை அதெல்லாம் கழுவுறது, இந்த வேலைக்கு வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஆக்சுவலி இந்த வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லைல்ல? எல்லாமே செய்வீங்களா? அப்புறம் உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் தருவோம், காஸ்டியூமு. ஆமாம், உங்களுக்கு வந்து இந்த ஜீன் டிஷர்ட் 2 தருவோம். வேணாமா? நீங்கள் போட மாட்டீங்களா? இல்லை, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எங்கள் முதலாளிக்கு வந்து இது மாதிரி புடவை கட்டு வரதெல்லாம் பிடிக்காது. நீங்கள் வந்து ஜீன் டிஷர்ட் போட்டு வந்தால் தான் எங்கள் முதலாளி இங்கே வந்து உங்களை சேர்ப்பார் வேலையில். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் சம்பளம் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 50,000 ரூபாய் சம்பளமா? போதுமா உங்களுக்கு 50,000 ரூபாய்? நாங்கள் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் தரலான்னு இருக்கோமே. அது என்ன, நீங்க வந்து நல்லா பாக்குறதுக்கு ஆளு எங்க ஸ்டைலா இருக்கீங்க, உங்களுடைய லுக் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா அடிக்கடி நீங்க என்ன கொஞ்சம் பாக்குறீங்க, அது எனக்கு தெரியுது. இந்த பக்கத்துல இருக்கிற ஓல்டு லேடி யாரு? எதுக்கு இந்த வயசான அம்மாவெல்லாம் உள்ள விடுறீங்க? யாரு? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? செஞ்சு எழுந்து போங்க. நானும் ஒரு இளைஞனோ ஒரு இளைஞனோ உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல இங்க. சின்ன பசங்க பேசுற இடத்துல என்ன பெரியவங்களுக்கு வேலைங்க? ஹலோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணனாவா? என்ன டிஸ்டர்ப் பண்றேன்னா முதல்ல வயசுல மரியாதை கொடுத்து பேசுங்க. பெரியவங்க தான் பாக்குறேன் நான், இல்லைன்னா வேற மாதிரி இடம் பாத்துங்க. ஏதோ ஒரு சின்ன ஜெயசுங்க உட்காந்து பேசினு வந்தா அப்படியே உட்காந்து குறுக்குன்னு பாக்குறீங்களே, நல்லாவா இருக்குதுல்ல? நான் கேக்குறேன், இந்த அழகுக்கு நீ ஈடாவிய பாரு, அவங்க லுக்க பாரு, அவங்க கண்ணை பாரியா, சும்மா என்ன மாதிரி இருக்கு. அப்படியே சம்மந்தாக்கே டஃப் தருவாங்க போல இருக்கு. ஓ சொல்றியா பாட்டி, ஓ சொல்றியா பாட்டி அப்படின்னு பாடுங்க உங்களை பார்த்து, சரியா? ஹலோ மேடம், எழுந்து போங்க மேடம். பேசிட்டு இருக்கோம்ல, எங்களுக்குள்ள இப்பதான் ஒரு பாண்டிங் வருது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டு இருக்கு. நீங்க உட்காந்து சும்மா குறுக்குன்னு பார்க்க கூடாது, சரியா? என்ன நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? பாட்டியை கரெக்ட் பண்ற அளவுக்கு. ஓ, பாட்டியை கரெக்ட் பண்றா? அவங்கள பார்த்தா பாட்டி மாதிரியா இருக்கு, பியூட்டியா இருக்காங்க பாட்டிங்கிற. பாட்டிங்கெல்லாம் பியூட்டியா தான் தெரியுவாங்க. பாரியா அந்த மூக்குத்தி பாரியா, ரெட்டை மூக்குத்தி போட்டுக்கிட்டு ரோசாப்பூ ரவிக்கைக்காரி மாதிரி. நான் சேலை நல்ல சேலை இல்லை, பழைய சேலைப்பா. இது ரோஜாப்பூ சேலை. கேளுங்க, 10 சேலை வாங்கி தருவாங்க. உங்களுக்கு என்ன எதுக்கு சேலை? இதுக்கப்புறம் நீங்க சாரி எல்லாம் கட்டக்கூடாது, ஓகேவா? இனிமேட்டு உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் தான், ஓகேவா? ஸ்கர்ட் கவுன் தான் என்னது. என்னடா வெக்கமா? இல்ல இனிமேட்டு உங்களுக்கு நானே சொல்றேன், ஓனர் கிட்ட பேசி இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒன்லி ஜீன்ஸ் டிஷர்ட் அண்ட் வந்து ஸ்கர்ட் அது மாதிரி உங்களுக்கு பண்ண சொல்றேன். நீங்க இனிமேட்டு வந்து அதை போட்டுட்டு தான் வந்து இங்க வந்து மாப் பண்ணணும், ஓகேவா?
போட மாட்டேன். பாட்டி நீங்க யாரு நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இவர் சொல்றாரு ஓனர் சொல்ல போறேன். யாரு ஓனர்? வந்து இவர் இந்த ஓனர் என் ஃப்ரெண்டு தான். நான் சொன்ன ஓனர் கண்டிப்பா கேட்பாரு. உங்களுடைய அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் உங்களுடைய சைடு லுக்குக்கும். ஓனர் ஏன் பேசி கேட்டு தான் எனக்கு செய்யணும். அவர் எடுத்து கொடுத்தனா எதுக்கு என்னங்க அவர் நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, உங்களுக்கு நாளையில இருந்து வந்து ஸ்கர்ட்டும் கவனும் போட்டுட்டு நல்லா வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லா கலரிங் பண்ணிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டுட்டு தான் நாளைக்கு வந்து நீங்க வந்து மாப் பண்ணணும். ஓகே? எனக்கு சின்ன போதுல இருந்து நான் எந்த லிப்ஸ்டிக் போட மாட்டேன். கண்மை வைக்க மாட்டேன். நீங்க லிப்ஸ்டிக் எல்லாம் போட தேவையில்ல, லிப்ஸ்டிக் போட சொல்றேன். லிப்ஸ்டிக் தான் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. லிப்ஸ்டிக்கா? என்ன நீங்க என்னம்மா இது? இந்த வயசானவங்களே வந்து இப்படி ஸ்டைலா தலைவாரிக்கிட்டு லிப்ஸ்டிக் வச்சுக்கிட்டு 65 வயசு கிளவி அப்படி இருக்கிறப்போ உங்க குமரிக்கு உங்களுக்கு எல்லாம் குறைன்னு கேட்கறேன் நானு. வேணாம், என் பொறுமைக்கு ஒரு நானும் அதான் சொல்றேன், வேணாம். அவங்களுக்கு யூக்கிலாம் இப்படி உட்காந்துக்கிறது தப்புங்கிறேன் நானு. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன எதுக்காக என்ன கூப்பிட்டு வந்தீங்க நீ? அவங்க யாருன்னா இனிமேல இருந்து அவங்க என்னுடைய ஆளு. தெரியாதவங்கிட்ட நான் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். நீ என்ன தெரியாதவங்க தெரிஞ்சுக்கையா இப்ப பாரு. உனக்கு தான் வேற வேலை இல்ல. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா இது? என்ன என்னம்மா உட்காருங்க, ஏன் கூச்சமா இருக்கேன் பக்கத்துல உட்கார்றதுக்கு? ஏன் என்ன சிரிப்ப பாரியா? ஐயோ சிரிக்கிறாடா சிரிக்கிறா. இல்ல பாட்டியே வெக்கப்பட வச்சிட்டீங்க. உன் பேர் என்ன? டிஸ்கோ ஜெயாவா? பேர் பேரிக்கா. என்ன லுக்கே ஒரு மாதிரி ஊரக்கா. அது நார்த்தங்கா ஊர்க்காவா? பேரு பேரிக்காவா, ஊருக்காவா, நாடு நார்த்தங்காவா? அப்படி எல்லாம் பேசக்கூடாது சரியா? இனிமேல் நீங்க உடனே இங்கிலீஷ்ல தான் பேசணும். என்னைய பார்த்து யூ லுக்கிங் சோ ஸ்மார்ட்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்களேன். யூ சொல்லுங்க. யூ லுக்கிங் சோ ஸ்மார்ட். சுமன். எப்படி சுமன் வந்துட்டாங்கல்ல? சுமன் யாரு சுமன்? தாத்தா பேரா? ஹலோ என்னது இது நாகரிகமான வேலையாராது அதெல்லாம்? உனக்கு நீ நான் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுது. என்னது இது நாகரிகமா பண்ணிட்டு இருக்கியா? நீ கூட்டிட்டு வந்துட்டு அங்க வந்தா சார் வந்தாரா என்ன பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு சார். சாப்பிட்டு நான் சொல்றேன் சார். என்ன பண்ணு சார் இன்னும் வரல இருக்கேன், போர் அடிக்குது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ டார்லிங் ப்ளீஸ் சிட்டிங். பேசிட்டு இருக்கோம்ல, எங்க ஃபினாயில் பாட்டில் எடுத்து கிளம்பிட்டீங்க? அவங்க டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. அவங்கள போயிட்டு விட்டு வச்சுட்டு அண்ணன் தெரியல, அவங்க மேல ஒரு சூப்பர் ஸ்மெல் குட் ஸ்மெல் அடிச்சது. போயிட வேண்டியது தானே. என்ன மாடி வச்சு வாங்கினா ஆடி மண்டையம் பாரு. என்ன பண்ற டைம் பாஸ் ஆகல. அது ஹவுஸ் கீப்பிங் ஆயா வச்சு கொஞ்சம் ஜாமா பண்ணி அவங்கள வேலை செய்ய விடாம அவங்க ஓனர் வந்து திட்ட மாட்டாங்களா? அதெல்லாம் திட்ட மாட்டாரு. டைம் பாஸ் பண்றதுக்கு போர் அடிக்குது இல்ல வந்த இடத்துல. ஒரு டைம் பாஸ்க்கு ஆயா தான் கிடைச்சதா? என்ன ஆயா சொல்லாத. சரி பாட்டி பாட்டியும் சொல்லாத. கம்மி கூட்டணும் பெருக்கி கூட்டணுமா? பெருக்கி கூட்டணும். ஏங்க உங்களை பார்த்தாங்க பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன், வந்தீங்க கூட்டம் பெருக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க வேலையை அவங்க கரெக்டா தான் பாக்குறாங்க. என்ன ஈ ஓட்டிட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க, போர் அடிக்குது எனக்கு. சும்மா பேசிட்டு இருப்போம் ஜாலியா. இந்த இடத்த ஒரு இடத்துக்கு 2 இடம் போர் போட்டு கிடக்கு. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. ஓஹோ பாட்டி கலாய்ச்சிட்டாங்களாமா உன்னைய? பாத்தியா கிளவி கொழுப்பு. நம்மளே கலாச்சிட்டு போறாங்க. இதான் யார் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசலாம். பெருசுக்கு பார்த்தல நக்கல.